வெல்கம் டு ஹிட் அண்ட் குக் சேனல். நாம் இன்றைக்கி கடாரங்காய் ஊறுகாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கடாரங்காய் பண்ணுறதுக்கு ஒரு விசில் குக்கரில் 2 கடாரங்காய் கட் பண்ணாமல் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு 2 விசில் விட்டுக்கலாம். இப்போது 2 விசில் விட்டாச்சு, பாருங்கள் காய் நல்லா வெந்திருக்கு. இந்த ஊறுகாய் பண்ணுறதுக்கு நல்லா எல்லோ கலரில் இருக்க கடாரங்காய் எடுத்துக்கணும். அடுத்து ஒரு பேனில் 1 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் கடுகு, இது ரெண்டத்தையும் நல்லா வறுத்துட்டு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இதுதான் மசாலாவுக்கு யூஸ் பண்ண போகிறோம். இப்போது இதை நல்லா பவுடர் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். கடாரங்காயை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். அடுத்து ஊறுகாய் பண்ணுறதுக்கு நான் மண் சட்டி எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த சட்டி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சட்டியில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக கருவேப்பிலை, 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், அப்புறம் அரைச்சி வச்சுருந்த கடுகு, வெந்தயம், அதுவும் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் 1 டீஸ்பூன், கொஞ்சமாக பெருங்காய பவுடர், இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சுருந்த அந்த கடாரங்காயையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். இந்த காய் கட் பண்ணும்போது உள்ளேருந்து ஜூஸியாகவே இருக்கும், அதனால் அதில் இருக்க தண்ணியை இது கூடவே சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இப்போது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொதிச்சதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு மூடி போட்டு விட்டுடலாம். அடுத்து நீங்கள் இந்த ஊறுகாயை எப்போ வேணாலும் எடுத்து சாப்பிட்லாம். இந்த ஊறுகாய் 1 இயர் வரைக்கும் கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். உங்களுக்கு வேறு எந்த ஊறுகாய் ரெசிபி வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நெக்ஸ்ட்டு வீடியோ அப்லோட் பண்ணிடலாம். ஹீட்டு போனதுக்கப்புறமா ஊறுகாயை வேறு ஜாடியில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் எப்போ வேணாலும் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா வேணுங்கிறப்போ எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.